வேணு சாஸ்திரி, மிஸ்டர் வேணு சாஸ்திரி. யாராச்சும் பிசினஸ் ஆல்ரெடி வச்சிருக்கீங்க, ஏதாவது பிசினஸ் பண்றீங்க அப்படின்னா என்ன பண்றீங்க அப்படின்றத கமெண்ட்ல போடுங்க. நான் உங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் அந்த பிசினஸ்க்கு சப்போர்ட் பண்றேன். நான் ஆக்சுவலா இந்த ரீல்ஸ் எல்லாம் ரோஸ்ட் பண்ணலாம் தான் இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணேன். பட் ஃபைனலி இது ஒரு MBA வீடியோ மாதிரி ஆயிடுச்சு. வணக்கம் வாக்காள பெருமக்களே. ஸோ இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, அதுக்கு முன்னாடி 4000 சப்ஸ்கிரைபர்களை கடந்து பல்வேறு வீடியோக்களை இட்டு வெற்றிகரமான சென்று கொண்டிருக்கும் நம்ம சேனலுக்காக ஒரு லைக் போடலாமே ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இப்போ நிறைய பேர் வந்து வேலைக்கு போறாங்க. வருமானம் அப்படின்னு பார்த்தா நம்ம சொசைட்டில ஒரு 80% வந்து 90% வந்து ஒரு ஆஃபீஸ் ஜாபுக்கு போறாங்க, 8% பிசினஸ் பண்றாங்க, மீதி இருக்கிற 2% வந்து ஊரை ஏமாத்தி சம்பாதிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி இருக்கிற சிச்சுவேஷன்ல நிறைய பேர் ஆஃபீஸ்க்கு நல்லபடியா போய் தான் சம்பாதிச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஆனா அவங்களுக்குள்ள பிசினஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு சின்ன ஆசை என்னை மாதிரியே எல்லாருக்குமே இருக்கிறது ஒரு சர்வசாதாரணமான விஷயம். இது இன்ஸ்டாகிராம்ல இருக்கிற ஒரு சில பேருக்கு தெரிஞ்சு இதையே ஒரு கண்டென்ட்டா போட்டா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பிசினஸ் பண்ணலாம் அப்படின்றதே அவங்க ஒரு வீடியோவா போட்டுக்கிட்டு இருப்பாங்க. அதுல ஏதாச்சும் ஒரு 100 வீடியோ போடுறாங்கன்னா அதுல ஏதாச்சும் ஒரு பிசினஸ் ஏதாச்சும் அவங்க பண்ணி சக்சஸ் காட்டியிருப்பாங்களா அப்படிலாம் கேட்டா எனக்கு தெரியாது. அவங்களும் பண்ணவும் மாட்டாங்க. ஆனா இந்த பிசினஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இவ்வளவு காசு வரும், அந்த பிசினஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அவ்வளவு காசு வரும், இன்னுமா நீங்க 9 to 5 ஜாபுக்குலாம் போய்கிட்டு இருக்கீங்க, இன்னொருத்தவனுக்கு போய் நீங்க அடிமையா இருக்கணுமா, இல்லைன்னா 4 பேருக்கு சம்பளம் கொடுத்து முதலாளி ஆகணுமா அப்படின்ற மாதிரி வீடியோக்கள்லாம் போட்டுக்கிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி வீடியோக்களை தான் நம்ம எடுத்து பார்த்து ரியாக்ட் பண்ணி வாங்க வீடியோக்குள்ள போவோம். ஸோ மோஸ்ட் ஆஃப் த இந்த பிஸ்னஸ் ஐடியா வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்ன கேட்டகரியில் இருக்கும் அப்படின்னா, ஒன்று மோஸ்ட்லி அக்ரிகல்ச்சர், ஆர்கானிக். இதெல்லாம் நீங்கள் ஆர்கானிக்காக கொடுத்தீங்க அப்படின்னா மார்க்கெட்டில் இதுக்கு பயங்கர டிமாண்ட் இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு உருட்டு. இன்னொன்று டீ ஷாப் ஆரம்பிங்களேன், டீ ஃப்ரான்ச்சைஸ் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு உருட்டு ஓடிக்கிட்டு இருக்கும். இன்னொன்று வந்து மேனுஃபேக்சர் பண்ணலாம், நீங்கள் பேப்பர் கப் மேனுஃபேக்சர் பண்ணலாம், இல்லைன்னா தேங்காய் மட்டையை மேனுஃபேக்சர் பண்ணலாம், ரா மெட்டீரியல் வந்து நாங்களே கொடுத்துருவோம். இந்த மாதிரி நிறைய உருட்டுகள் வந்து ஓடிக்கிட்டே இருக்கும். ஃபர்ஸ்ட் நம்ம சொன்ன வந்து ஆர்கானிக் அக்ரிகல்ச்சர் அப்படின்னு ஒரு செக்மெண்ட் இருக்கு இல்லையா, அதுல இந்த அண்ணையா என்ன சொல்றாருன்னா, so guys, selecting healthy leaf is very important in aloe vera plantation. This is about 300 grams, which can give you a booming profit of 40,000 from 1 acre. This is Miss Hindu. So now we are in about 1 acre of aloe vera plantation. Coimbatore. So for 1 acre of aloe vera plantation, you need about 10,000 plants. One baby plant, it costs about 7 rupees. The total investment of 70,000. And for drip irrigation, so monthly once you need to apply water, so it costs about 30,000. No fertilizer, no pesticides, and the labor charge, it costs about 10,000. So the total investment, it would be about 1,10,000. After 1 year, it's ready for harvest. You will be getting about 2 tons from 1 acre. And right now the market price is 20 rupees. So total turnover of 40,000. From the second year onwards, you can take twice yearly. That means 80,000. ஸோ அடி வயிற்றுல அனகொண்டா கடிச்ச மாதிரி கத்துற இந்த அண்ணா என்ன சொல்றாரு அப்படின்னா, நீங்க வந்து ஆலிவேரா சோத்து கத்தாழையை வந்து நீங்க வந்து பயிரிடலாம், பயிரிட்டு அது மூலமா நீங்க வந்து மாசத்துக்கு கிடையாது வருஷத்துக்கு 40,000 ரூபாய் சம்பாதிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. சரி, வருஷத்துக்கு 40,000 ரூபாய் சம்பாதிக்கணும் அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட் 1,10,000 ரூபாய் பண்ணணுமா? அவர் என்ன சொல்றாருன்னா, நீங்க வந்து ஒரு செடி 7 ரூபாய்க்கு வாங்கினீங்கன்னா 1 ஏக்கர்ல வந்து நீங்க வந்து 70,000 ரூபாய்க்கு செடி வாங்கி வைக்கணும். அதுக்கப்புறம் வந்து 6 மாசத்துக்கு ஒரு தண்ணி பாய்ச்சணும், ட்ரிப் இரிகேஷன், அதுக்கு வந்து ஒரு 30,000 ரூபாய், அதுக்கப்புறம் ஆள் கூலி எல்லாம் சேர்த்து 1,10,000 ரூபாய் ஆகும். அதெல்லாம் நீங்க செஞ்சீங்கன்னா ஒரே வருஷத்துல உங்களுக்கு 40,000 ரூபாய் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்றாரு. ஸோ 1,10,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணி ஒரு வருஷத்துல 40,000 ரூபாய் சம்பாதிச்சு, அடுத்து அவர் என்ன சொல்றாருன்னா, இன்னொரு வந்து ஃபர்ஸ்ட் வருஷம் தான் 40,000, அதே அடுத்த வருஷம் அது 80,000 தெரியுமா அப்படிம்பாரு. சரி, 3வது வருஷம் என்ன ஆகும்? இந்த இவனுக்கு ஒரு சீட் எடுத்து பாருங்க ஐயா, வெறும் பொய்யா சொல்லிக்கிட்டு தெரியலாம். சரி, ஃபர்ஸ்ட் வருஷம் 40,000, செகண்ட் வருஷம் 80,000னா 1,20,000 ரூபாய் ஆகும். ஸோ நீங்க போட்ட காசை எடுக்கிறதுக்கே 2 வருஷம் ஆகும். அந்த 2 இது வந்து கரெக்டான படி பிசினஸ் போச்சு அப்படின்னா, நடுவுல வந்து அதுக்கு மார்க்கெட் போயிருச்சு, மழை வரல, சரி சோத்து கத்தாலே கூட மழை தேவையில்லைன்னு வச்சுக்கோங்களேன், சரி நிறைய மழை வந்துருச்சுப்பா, மூழ்கி போயிருச்சு, லாஸ் ஆயிருச்சு, என்ன பண்றது? சரி, அது கூட பிரச்சனை இல்லை, உங்களுக்கு வந்து 1,10,000 தான் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்ற மாதிரி உங்க மைண்ட்ல வந்து புகுத்துறாரு. அந்த 1 ஏக்கர் லேண்டுக்கு நான் எங்க போறது? என்னையா இது? இதே மாதிரி நம்ம அண்ணையா வந்து இந்த சேனல்ல வந்து ஏகப்பட்ட வீடியோஸ் இந்த மாதிரி உருட்டி விட்டுருக்காரு. அதுல இன்னொரு வீடியோ வந்து பட்டுப்புழு தயாரிக்கலாம், பட்டுப்புழு எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க நீங்க லட்சாதிபதி தான் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லியிருக்காரு. ஸோ தயவு செய்து இந்த மாதிரி அக்ரிகல்ச்சர் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா, அக்ரிகல்ச்சர், கேட்டில், மீன் வளர்க்குறது,
இந்த மாதிரி லைவ் ஸ்டாக் லைஃப்ஸ் ரிலேட்டடா நீங்க வந்து பிசினஸ் ஸ்டார்ட் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு அந்த ஃபீல்டுல பயங்கரமான நாலேஜ் இருக்கணும். நாலேஜ் மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், கியா மியா தான். ஏன் சொல்றேன்னா, நானே வந்து இன்ஸ்டாகிராம்ல ஒரு பேஜ் வச்சு கலர் ஃபிஷ்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு யாராச்சும் வேணா டிஎம் பண்ணுங்க. அந்த சேனலோட இன்ஸ்டாகிராம் பேஜோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல போறேன். சரியா, போற போக்குல நம்மளுக்கு ஒரு மார்க்கெட்டிங் போட்டு விட்டாதான் உண்டு. ஸோ அக்ரிகல்ச்சர் பிசினஸ் வச்சு இந்த மாதிரி உருட்டிக்கிட்டு இருக்கானுங்க, ஜாக்கிரதையா இருந்துக்கோங்க. அதுக்கப்புறம் நான் சொன்ன மீன் வளர்ப்பு, அதுல எனக்கு கொஞ்சம் நாலேஜ் இருக்கிறதுனால அதை இன்னும் டீப்பா பேசுறேன். அதுக்கும் ஒரு வீடியோ இருக்கு, இருங்க காட்டுறேன். கப்பீஸை வளர்த்தோம்னா மாசம் 40,000 ரூபாய் கிடைக்கும் அப்படின்னு சொன்னாரு. அவராச்சும் வந்து வீடியோ படப்படன்னு பேசி உண்மையை சொல்லிட்டாரு, வருஷத்துக்கே 40,000 ரூபாய் தான்ப்பா கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இவர் வந்து நீங்க கலர் ஃபிஷ் வளர்த்தே மாசத்துக்கு 40,000 ரூபாய் சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. இவளை கலெக்டர் அவர் எரியுதுல அப்படின்ற மாதிரி. ஏன்னா நானும் மீன் வளர்த்துக்கிட்டு இருக்கேன், அதை இன்ஸ்டாகிராம்ல நிறைய பேருக்கு சேல் பண்ணிக்கிட்டு இருக்கேன். மாசத்துக்கு 2,500 ரூபாய்க்கு மேல சம்பாதிக்க முடியாது, உங்களுக்கு வந்து ஒரு 10 ஆர்டர் வரணும் அதுவுமே. சரியா, அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஒரு பெய்டு பார்ட்னர்ஷிப் வீடியோ அது. இந்த பெய்டு பார்ட்னர்ஷிப் வீடியோல வந்து இன்னொருத்தவங்க வந்து பைபேக் பண்ணிக்குவாங்க. உங்களுக்கு வந்து நீங்க ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து பயோஃபிளாக் டேங்க் கொடுத்து அதுல மீனையும் கொடுத்து அந்த மீன் போடுற குட்டியெல்லாம் நீங்க 50 நாள்ல வளர்த்து கொடுத்தீங்கன்னா அதை நாங்களே பேர் வந்து 18 ரூபாய்க்கு எடுத்துக்குவோம் அப்படின்னு சொல்றாங்க. அந்த நம்பர் கொடுத்துருக்க 2 நம்பர் கொடுத்துருக்காங்க. 2 நம்பருக்குமே தலா 50 போன் நான் பர்சனலா பண்ணி பார்த்தேன். ஆனா யாருமே போன் எடுக்கவே இல்லை. இப்போ என்னோட கேள்வி என்னன்னா, பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறப்பே போன் எடுக்க மாட்டீங்களே, பைபேக் எப்படி பண்ணுவேன்? என்ன பண்ணுவாங்க தெரியுமா, இந்த மாதிரி நான் ஃபிஷ்ஷை பைபேக் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு 10 நாள் 20 நாள் போன் எடுக்காம இருந்துட்டு அதுக்கப்புறம் மீன்லாம் செத்து போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். செத்து போனா நான் என்னப்பா பண்ண முடியும்? உயிரோட இருந்தா தானே நான் எடுக்க முடியும். ஸோ இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நம்பி ஏமாறாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் வந்து என்கிட்ட இருக்கு. பட் அதெல்லாம் இப்போ வந்து உங்களுக்கு நான் காட்ட முடியாத நிலைமையில இருக்கேங்க. அப்படின்னா அதுல நிறைய பிராண்ட்ஸோட நேம் வந்து வருது. சில ராயல்டி இஷ்யூஸ்னால என்னால் அந்த வந்து வீடியோல காட்ட முடியாது. பட் நான் ஜெனரலைஸ்டா சொல்றேன். ஃபர்ஸ்ட் வந்து கருப்பட்டி காபி பிரான்ச்சைஸ் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒன்று ட்ரெண்டிங்கா ஓடிக்கிட்டு இருக்கு. ஆக்சுவலா அது வந்து டீ ஷாப் அப்படின்றது ஒரு நல்ல பிசினஸ் தான், ஈஸியா கத்துக்கலாம். நீங்க வந்து ரொம்ப இப்போ அந்த லைஃப் ஸ்டாக் சொன்ன அக்ரிகல்ச்சர், ஃபிஷ் ஃபார்மிங், இந்த மாதிரி விஷயத்துக்கு வந்து உங்களுக்கு பயங்கரமான நாலேஜ் வேணும். பட் டீ ஷாப்புக்கு வந்து உங்களுக்கு அந்த அளவுக்கு நாலேஜ் தேவையில்லை. நீங்க பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி ஒரு 2-3 மாசத்துலயே வந்து ஃபுல்லா கத்துக்கலாம். சரிங்களா, ஆனா இப்போ வந்து இந்த கருப்பட்டி காப்பின்ற பிரான்ச்சைஸ் இருக்கு இல்லையா, முன்னாடி வந்து நல்லா இருந்துச்சு. இப்போ சந்துக்கு 10 பேர் வச்சிருக்காங்க. முன்னாடி வந்து ஹைவேஸ்ல மட்டும் இருந்தனால ட்ரெண்டிங் ஆச்சு. அதுக்கப்புறம் ஊர்ல அங்கங்க இருந்தனால ஆர்கானிக்கா இருக்கு, கருப்பட்டி போட்டு காப்பி பண்றாங்கன்றனால நல்லா ஓடுச்சு. பட் இப்போ எல்லா ஏரியாலையும் இருக்கு. அதனால நீங்க எந்த பிராண்டை நீங்க பண்றதா இருந்தா எந்த பிராண்டை செலக்ட் பண்றீங்கன்ற பாருங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்க பிரான்ச்சைசி எடுக்கிறீங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து உங்களை உள்ள இழுக்கிறதுக்காக லோ இன்வெஸ்ட்மெண்ட், நீங்க கம்மியான பிரான்ச்சைஸ்ல எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி உங்களை லோ இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும் காட்டி உள்ள இழுத்துப்பாங்க. பட் நீங்க அவங்களோட பேப்பர்ஸை ஃபுல்லா படிங்க. நீங்க பிரான்ச்சைசி ஃபீ எவ்வளவு பே பண்ணணும், ரா மெட்டீரியல்ஸ் தருவேன், எக்யூப்மெண்ட்ஸ் தருவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ரா மெட்டீரியல்னா என்ன அப்படின்றத ஃபுல் இன்கிரீடியன்ஸ் என்னன்றதை படிச்சுட்டு அவங்க என்ன கொடுக்குறாங்கன்றதையும் பாருங்க. ஏன்னா ஒரு சில இடத்துலலாம் நான் பார்த்துருக்கேன், ஒரு சில பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, மார்க்கெட்டிங் நாங்களே பார்த்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மார்க்கெட்டிங்லேயே ஒரு ஃபீ போடுவாங்க, உங்களுக்கு நாங்கள் மார்க்கெட்டிங் பண்றோம்ல கொடுங்க அப்படின்னு. அதே மாதிரி பிரான்ச்சைசிக்குன்னு ஒரு எத்திக்ஸ் இருக்கு. உங்களோட கடை அந்த பிராண்ட்ல இங்க இருந்துச்சு அப்படின்னா குறிப்பிட்ட கிலோமீட்டர் ரேடியஸ்ல அதே பிராண்ட் பிரான்ச்சைசி இருக்கக்கூடாது. பட் இப்போ அது நிறைய பிரான்ச்சைசி பிரீச் பண்றாங்க. அவங்களுக்கு வந்து பிசினஸ் கிடைச்சா போதும் அப்படின்னு சொல்லிட்டு 2 கிலோமீட்டர்ஸ்க்குள்ளே பிரான்ச்சைசி ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. ஸோ அதனால என்ன ஆகும் அப்படின்னா, உங்களுக்கு வர வேண்டிய பிசினஸ் வந்து, இப்போ நீங்க வந்து ஒரு டீ ஷாப்போட பிரான்ச்சைசி எடுக்கிறீங்க, ஒரு 500 மீட்டர்ஸ் இல்லைன்னா 1-2 கிலோமீட்டர் சரௌண்டிங்ல அதே பிரான்ச்சைசி பிராண்ட் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வர வேண்டிய பிசினஸ் 2 பேருக்கும் பிரிஞ்சு போகும். கரெக்ட் தானே? அதே மாதிரி பிரான்ச்சைசியில மோஸ்ட்லி மேன் பவர் உங்களோட தான் இருக்கும், 99%. அதனால கரெக்டான மேன் பவர் இருந்தா மட்டும் நீங்க பிரான்ச்சைசி எடுங்க. இப்ப நீங்க ஓன் பிசினஸ் ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னா, இன்கேஸ் உங்களுக்குன்னு ஒரு ஆள் எடுக்கிறீங்க, அவங்க வந்து ஓடிட்டாங்க சொல்லாம கொள்ளாம, நாளைக்கு காலைல கடை ஓபன் பண்ணணும், ஆள் இல்லை அப்படின்னா உங்க ஓன் ஷாப்னா நீங்க க்ளோஸ் பண்ணிட்டு 1 வீக் டைம் எடுத்து நீங்க அடுத்த ஆள் செலக்ட் பண்ணிட்டு நீங்க வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இன்கேஸ் நீங்க ஒரு வேலைக்கு போற ஆளா இருந்தா. இப்போ நீங்க பிரான்ச்சைசி பிசினஸ் எடுத்துட்டீங்க அப்படின்னா, நீங்க வந்து பிசினஸ் ஓடுதோ இல்லையோ, ஆள் இருக்காங்களோ இல்லையோ, மந்த்லி வந்து அந்த கம்பெனிக்கு நீங்க கட்ட வேண்டிய ஃபீஸ் வந்து கட்டி தான் ஆகணும். இது வந்து பிரான்ச்சைசில இருக்கிற ஒரு பெரிய டிராபேக். அதனால ஒரு நல்ல ரெப்யூட்டட் கம்பெனியான்னு பார்த்து எடுத்துக்கோங்க.
அதே மாதிரி நிறைய பிரான்ச்சைசி அண்ட் நிறைய பிசினஸ் வந்து உங்களுக்கு வந்து சீசனல் பிசினஸா இருக்கும். அதை வந்து நீங்க அவசரப்பட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த சீசன் முடிஞ்சுட்டா உங்களோட பிசினஸ் டவுன் ஆயிரும். அது வந்து உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாயிரும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா, இப்போ வந்து ரோஸ் மில்க் ஷாப்லாம் இப்போ நிறைய ட்ரெண்டிங்னா நிறைய பேர் ஃப்ரான்ச்சைசி ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ வெயில் காலம் நல்லா ஓடும் அப்படின்ற காரணத்துக்காக. இன்னொரு 3 மாசத்துல மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா அடுத்த 3 மாசத்துக்கு உங்களுக்கு பிசினஸ் ரொம்ப டவுனா இருக்கும். ஸோ இந்த மாதிரி சீசனல் பிசினஸ் லைக் ஜூஸ் ஷாப், ரோஸ் மில்க் ஷாப் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா லாங் ரன்ல நீங்க அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் என்ன அப்படின்றத பாத்துக்கோங்க. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த பிசினஸ் ரீட்ஸ் போடுறாங்க இல்லையா, அவங்க எல்லாருமே வந்து 9 to 5 ஜாப்னு நோட்டா சொல்லிக்கிட்டே இருப்பானுங்க. இன்னும் நீங்க 9 to 5 ஜாப் பண்றீங்களா, நீங்க 4 பேருக்கு முதலாளியா இருக்கணும், அதுன்னு சொல்லுவாங்க. அது எல்லாருக்குமே செட் ஆகாது. நம்மள மாதிரி மிடில் கிளாஸ் நிறைய பேருக்கு வந்து அன்றாட வருமானம் இருந்தாதான் நம்மளுக்கு ஓடும் அப்படின்ற பட்சத்துல நம்ம ஒரு கடன் வாங்கி பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற நிலைமையிலே நம்ம இல்லை. ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்க வந்து ஆப்வியஸா பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். பிசினஸ் வந்து நல்ல ஒரு மோட் ஆஃப் இன்கம், பிளஸ் வந்து உங்களுக்கு வந்து ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் இருக்கும். ஒரு வந்து என்ன சொல்றது, ஜாப் செக்யூரிட்டின்ற ஒரு பயம் இல்லாம இருக்கும். எப்ப நம்மளை வேலையை விட்டு தூக்குவான் அப்படின்ற ஒரு பயம் இல்லாம இருக்கும். பிளஸ் உங்களோட வெக்கேஷனை நீங்களே செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நிறைய பிளஸ் பாயிண்ட் பிசினஸுக்கு இருந்தாலும் ஃபீல்டு ஒரு நாலேஜ் இல்லாம, ஒரு மார்க்கெட் அனாலிசிஸ் பண்ணாம ஸ்டார்ட் பண்ற எந்த பிசினஸுமே வந்து 99% நல்லா இருந்ததா சரித்திரமே கிடையாது. खत्म, बाय बाय. ஸோ நீங்க வந்து ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறீங்க அப்படின்னா மேனேஜ்மெண்டல் படி ஒரு MBA படிச்சீங்கன்னு வச்சுக்கோங்க. மேனேஜ்மெண்டல் படி நீங்க வந்து 2 விஷயத்தை வந்து அனலைஸ் பண்ணணும். அந்த 2 விஷயம் என்னன்றதை ஒன்னு நான் சொல்றேன். நோட் பண்ணுங்கப்பா, நோட் பண்ணுங்கப்பா. தியரிட்டிக்கா பேசணும் அப்படின்னா, நீங்க ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணா 2 விஷயம் பார்க்கணும். ஒன்னு வந்து SWOT, இன்னொன்னு வந்து USP அண்ட் PP அப்படின்னு சொல்லுவாங்க. என்னடா PPP அப்படின்ற யோசிக்காதீங்க. SWOT அப்படின்னா என்ன அப்படின்னா, நீங்க என்ன பிசினஸ் பண்ண போறீங்களோ அதோட SWOT, ஸ்ட்ரென்த், வீக்னஸ், ஆப்பர்ச்சுனிட்டி, த்ரெட். இது 4 என்ன அப்படின்றத நீங்க முதல்ல கிளாசிஃபை பண்ணணும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு டீ ஷாப் ஆரம்பிக்க போறீங்க அப்படின்னா அதோட ஸ்ட்ரென்த் என்ன, உங்களோட ஸ்ட்ரென்த் என்ன அப்படின்னா உங்களோட பிரான்ச்சைசியா இருக்கலாம். இல்ல நீங்க ஓனா ஸ்டார்ட் பண்ண போறீங்கன்னா அப்படின்னா உங்களோட நீங்க ஸ்டார்ட் பண்ண வேண்டிய ஏரியாவா இருக்கலாம். ஏன்னா அந்த ஏரியால டீ ஷாப்பே இல்லாம இருக்கலாம், இல்லைன்னா அதிகமா கிரௌடு கூடுற இடமா இருக்கலாம். அதனால உங்களுக்கு பிசினஸ் அதிகமா போகலாம். அது வந்து உங்களோட ஸ்ட்ரென்த். உங்களோட வீக்னஸ் என்ன அப்படின்னா, உங்களோட வீக்னஸ் வந்து டேஸ்டா இருக்கலாம், இல்லைன்னா உங்களோட குவான்டிட்டி நீங்க வந்து கரெக்டா ஜட்ஜ் பண்ணாம இருக்கிறதா இருக்கலாம். இல்ல ஒரு சில பேருக்கு மேன் பவர் வீக்னஸா இருக்கலாம், அடிக்கடி லீவ் போடுற மாஸ்டரா இருக்கலாம். அதெல்லாம் வீக்னஸ். SWO, ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்ன அப்படின்றத நீங்க பார்க்கணும். ஸோ உங்களோட பிசினஸ் மூலமா நீங்க அடுத்தடுத்து என்ன ஆப்பர்ச்சுனிட்டி ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ வந்து நீங்க ஒரு டீ ஷாப், மறுபடியும் டீ ஷாப்பே சொல்றேன், ஒரு டீ ஷாப் வச்சிருக்கீங்க அப்படின்னா பக்கத்திலேயே வந்து ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸ் இருக்கு, இல்லைன்னா வந்து ஒரு காலேஜ் ஸ்கூல் இருக்கு அப்படின்னா கூடயே ஸ்நாக்ஸ் விட்டா இன்னும் உங்களுக்கு பிசினஸ் டபுள் ஆகும். பக்கத்துலேயே ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸ் இல்லைன்னா ஆஃபீஸ் இருக்கு அப்படின்னா நீங்க கூடயே வந்து ஒரு ஜெராக்ஸ் மிஷின் வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு டபுள் பிசினஸா மாறும். இதெல்லாம் வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ். த்ரெட் என்ன அப்படின்றது வந்து ஏகப்பட்ட த்ரெட் இருக்கு. அந்த ஏரியாவா இருக்கலாம், பொலிட்டிக்கலா இருக்கலாம், அதுக்கப்புறம் அது நேச்சுரல் டிசாஸ்டர் வர ஏரியாவா இருக்கலாம். இல்ல அப்படின்னா அது ஹைலி பாப்புலேட்டட் ஏரியாவா இருந்தா இன்னொரு 10 பேர் ஸ்டார்ட் பண்றதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அவங்களுக்கு இருக்கலாம். ஸோ நீங்க ஒரே ஒரு டீ கடை வச்சிருக்க வரைக்கும் உங்களுக்கு மட்டும் பிசினஸ் வரும். ஆனா சொல்ல முடியாது, அடுத்த 6 மாசத்துல 10 டீ கடை வர்றதுக்கும் அங்க சான்சஸ் நிறைய இருக்கு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி த்ரெட்டை சமாளிக்கிறதுக்கு என்னென்ன பண்ணணும் அப்படின்ற SWOT அனாலிசிஸ் ஃபர்ஸ்ட் நீங்க பண்ணணும். பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னா SWOT மைண்ட்ல வச்சுக்கோங்க மக்களே, மறந்துடாம. வந்து உங்களுக்கு இந்த ஐடியா பிடிச்சிருந்தா SWOT அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. அடுத்ததா பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா USP அண்ட் PP. யூஎஸ்பின்னா என்ன அப்படின்னா யூனிக் செல்லிங் பாயிண்ட். அதாவது நீங்க வந்து ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாம், அதே பிசினஸ் 1000 பேர் வச்சிருக்கலாம், ஆனா உங்ககிட்ட யூனிக்கா என்ன இருக்கு அதை வச்சு நீங்க கஸ்டமர் எப்படி உள்ள இழுக்கிறீங்க அப்படின்றதான் யூனிக் செல்லிங் பாயிண்ட். ஏற்கனவே பழங்காலமா ஓடிக்கிட்டு இருக்க பிசினஸா இருந்தாலும் அதுல நீங்க என்ன புதுசா கொண்டு வரீங்க அப்படின்றதுதான் யூனிக் செல்லிங் பாயிண்ட். ஸோ உங்களோட யூஎஸ்பி என்ன அப்படின்றத நீங்க செலக்ட் பண்ணணும். ஸோ இன்கேஸ் உங்களுக்கு வந்து யூஎஸ்பி இல்லை அப்படின்னா அட்லீஸ்ட் பிபியாச்சும் இருக்கணும். பிபின்னா என்ன அப்படின்னா பெயின் பாயிண்ட். பெயின் பாயிண்ட் யாரோட பெயின் பாயிண்ட்னா கஸ்டமரோட பெயின் பாயிண்ட். ஒரு விஷயத்த கஸ்டமரால செய்ய முடியாததை நீங்க செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா அது உங்களோட பெயின் பாயிண்ட். அது வந்து ரொம்ப யோசிக்க வேணாம். இப்போ சுத்து வட்டாரத்துல எங்கேயுமே வந்து ஒரு கிராசரி ஷாப்பே இல்லை, அந்த இடத்துல போய் நீங்க கிராசரி ஷாப் வச்சீங்க அப்படின்னா அதுதான் பெயின் பாயிண்ட், கஸ்டமரோட பெயின் பாயிண்ட். ஆனா பெயின் பாயிண்ட் வந்து எப்பனாலும் உடையிறதுக்கு சான்ஸ் இருக்கு. உங்களோட யூஎஸ்பி எப்பயுமே உங்களோடய இருக்கும். ஸோ பெயின் பாயிண்ட்டை அதுக்காக பெயின் பாயிண்ட்டை விட்டுறணும்னு கிடையாது, பெயின் பாயிண்ட்டும் ரொம்ப முக்கியம். ஏன் சொல்றேன் அப்படின்னா ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேங்க, ஸ்விக்கி, ஜொமேட்டோ, அதுக்கப்புறம் இந்த கிராசரி டெலிவரி பண்றாங்கல்ல,
அந்த ஆப், அதுக்கப்புறம் போர்ட்டர், இது எல்லாமே பெயின் பாயிண்ட்டையும் யூஎஸ்பியையும் கம்பைன் பண்ணதான் அவங்களோட பிசினஸ் இன்ன வரையும் சக்சஸ்ஃபுல்லா ஓடிக்கிட்டு இருக்கு. அதாவது நான் ஆபீஸ்ல இருக்கேன், எங்க அம்மா வந்து வீட்டுல இருக்காங்க, அவங்களுக்கு உடனே நான் வந்து சாப்பாடு ஏதாச்சும் ஹோட்டல்ல இருந்து வாங்கி தரணும் அப்படின்னா முன்னாடி வந்து நான் ஆபீஸ்ல இருந்து கிளம்பி போய் அவங்களுக்கு வாங்கி கொடுத்துட்டு நான் திருப்பி ஆபீஸ் வரணும், இல்லைன்னா நான் ஆபீஸ் முடிச்சுட்டு வரும்போது அவங்களுக்கு வாங்கிட்டு வரணும், அது வரைக்கும் அவங்க வெயிட் பண்ணணும். கரெக்டா? ஆனா அதை வந்து அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா அதை வந்து ஹோட்டலுக்கும் நம்மளுக்கும் நடுவில் ஒரு மீடியேட்டர் மாதிரி மாறினாங்க. ஓலா, ஊபர், ராபிடோ எல்லாமே அதே ஒரு பிசினஸ் தான். நீங்க வந்து முன்னாடி ஆட்டோ தேடணும் அப்படின்னா மெயின் ரோடு வரையும் போய் ஆட்டோ தேடணும். ஆனா இப்போ வீட்டுல உட்காந்தபடியே நீங்க ஆட்டோ புக் பண்ண முடியும். இதுதான் வந்து அவங்களோட யூஎஸ்பியும் தான், அவங்களோட பெயின் பாயிண்ட்டும் தான். ஸோ நீங்க பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நல்லா அனலைஸ் பண்ணி உங்களோட பெயின் பாயிண்ட் ஏரியால எதா இருக்கான்னு பாருங்க. அதுக்கப்புறம் அந்த பெயின் பாயிண்ட்டை வச்சு யூஎஸ்பியை டிரைவ் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட பிசினஸ் யாருமே அடிச்சுக்கவே முடியாது. எப்படி என் ராஜதன், இனி எதிர்கால சந்ததிகள் இந்த ஓவியத்தை கண்டாலே கலிந்து விடுவார்கள். ஸோ இந்த வீடியோல கடைசியா ஒன்னே நான் சொல்லி முடிச்சுக்கிறேன். என்ன அப்படின்னா நம்ம ஊர்ல அடிக்கடி ஒரு மூட நம்பிக்கை பரவிக்கிட்டே இருக்கும். இந்த கொரோனா வந்தப்ப கோயில் கட்டினாங்களா அந்த மாதிரி. இப்போ ரீசெண்டா போய்கிட்டு இருக்க மூட நம்பிக்கை என்ன அப்படின்னா பிசினஸ் பண்றவன் தான் மாசு, 9 to 5 ஜாபுக்கு போறவன், ஆஃபீஸ்க்கு போய் ஜாபுக்கு போறவங்களாம் அடிமை வாழ்க்கை, இதெல்லாம் ஒரு வாழ்க்கையா ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ரீல்ஸ் போட்டு அது மூலமா சம்பாதிச்சுக்கிட்டு இருப்பாங்க. நல்லா மனசுல வச்சுக்கோங்க, 9 to 5 ஜாப் கொடுக்குற கான்ஃபிடன்ஸ் வேற எதுவுமே கொடுக்க முடியாது. அதே மாதிரி 9 to 5 ஜாப்ல தான் நீங்க நிறைய லேர்ன் பண்ணிக்க முடியும். பிசினஸ் பண்றதுலையும் லேர்ன் பண்ணிக்க முடியும். பட் ஒரு ஃப்ரெஷரா, ஒரு இனிஷியலா நீங்க போய் ஒரு 5 வருஷம் ஒரு 9 to 5 ஜாப்ல இருந்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய கான்டாக்ட்ஸ் கிடைக்கும், நிறைய ஹார்ட் சுச்சுவேஷன்ஸ் இல்லைன்னா கிரிட்டிக்கல் சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்றதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும் வித்தவுட் ரிஸ்க். ஏன்னா பிசினஸ் பண்ணீங்கனாலும் உங்களுக்கு வந்து நிறைய கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன்ஸ் ஹேண்டில் பண்ண வேண்டிய நிலைமை வரும். பட் நீங்க ஒரு ஃப்ரெஷரா இருந்தீங்க அப்படின்னா அந்த நேரத்தில் உங்களால அந்த பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் வராது, பிளஸ் ரிஸ்க். ஏன்னா அங்க நீங்க தான் ஓனர். பட் கம்பெனில நீங்க ஓனர் கிடையாது, ஒன் ஆஃப் த எம்ப்ளாயி. உங்களுக்கு வந்து இருக்கிற ரிஸ்க் கம்மி. கரெக்ட் தானே? ஸோ அதே மாதிரி இந்த இன்ஸ்டாகிராமில் வந்து நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுங்க ப்ரோ, பிஸ்னஸ் பண்ணாதான் ப்ரோ நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வீடியோ போடுறாங்க இல்லையா, அவங்க யாருமே வந்து பிஸ்னஸ் பண்ணுறவங்களா இருக்க மாட்டாங்க. மோஸ்ட்லி அவங்க வந்து ஏதாச்சும் ஒரு வேலைக்கு போயிட்டு ஐடி ஜாப்லையோ இல்லை ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஏதாச்சும் பண்ணிட்டு வீக்கெண்டில் தான் ஷூட் பண்ணி இந்த மாதிரி ரீல்ஸ்லாம் வீடியோ போட்டுக்கிட்டு இருப்பாங்க. நானே வந்து ஒரு 9 to 5 எம்ப்ளாயி தான். நான் இந்த ஃபிஷ் சேல் பண்ணுற பிஸ்னஸாக இருக்கட்டும், என்னோட யூடியூப் சேனலாக இருக்கட்டும், எல்லாமே நான் வந்து வீக்கெண்ட்ஸில் தான் நான் மேனேஜ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதனால தயவு செய்து நீங்கள் வந்து 9 to 5 ஜாப் போறீங்க, ஆஃபீஸ் ஜாப் போறீங்கன்னா அதை வந்து ரொம்ப கம்மியாக நினச்சிக்காதீங்க. அந்த 9 to 5 ஜாப்லையுமே உங்களுக்கு க்ரோ ஆகிறதுக்கான ஸ்கோப் நிறைய இருக்கு. நீங்க மோஸ்ட்லி லேர்ன் பண்ணலாம் 9 to 5 ஜாப்ல தான். உங்களோட ஸ்கில்ஸை டெவலப் பண்ணிக்கிட்டே இருங்க. அதே மாதிரி கரண்ட் ட்ரெண்ட் என்னவோ, கரண்ட் டெக்னாலஜி என்னவோ அது எல்லாத்தையும் நீங்க அப்டேட் ஆகிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபியூச்சர்ல நீங்க பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறீங்க அப்படின்னா உங்களுக்கு அது ரொம்ப வசதியா இருக்கும். ஸோ இது என்னமோ ஒரு MBA கிளாஸ் மாதிரி ஆயிடுச்சு. நான் ஆக்சுவலா இந்த ரீல்ஸ் எல்லாம் ரோஸ்ட் பண்ணலாம் தான் இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணேன். பட் ஃபைனலி இது ஒரு MBA வீடியோ மாதிரி ஆயிடுச்சு. நீங்க பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறீங்க இன் ஃபியூச்சர்ல அப்படின்னா உங்க எல்லாருக்குமே ஒரு ஆல் தி பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா லேர்ன் பண்ணிட்டு, டீப் அனலைஸ் பண்ணிட்டு, மார்க்கெட் அனலைஸ் பண்ணிட்டு நல்லபடியா பண்ணுங்க. யாராச்சும் பிசினஸ் ஆல்ரெடி வச்சிருக்கீங்க, ஏதாவது பிசினஸ் பண்றீங்க அப்படின்னா என்ன பண்றீங்க அப்படின்றத கமெண்ட்ல போடுங்க. நான் உங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் அந்த பிசினஸ்க்கு சப்போர்ட் பண்றேன். மறந்துடாம லைக் பண்ணிருங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ 4000 வந்திருக்கோம், கூடி சீக்கிரம் 4 லட்சமா வர 4 லட்சமா மாற வாழ்த்துக்கள். யாருக்கா? எனக்கு தான். நீங்களும் வாழ்த்துங்க. மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.